அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடான தனுசு ராசிக்கு 18 வருட ராகு திசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி குருவோட வீடு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 3 நட்சத்திரம் வரும். அதாவது மூலம், பூராடம், உத்திராடம். மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரங்கள் சூரியனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ராகு திசை டச் ஆகும். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சந்திச்சே தீருவாங்க. 18 வருஷம் ராகு திசைங்க. மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது திசை ஸ்டார்ட் ஆகிருக்கும். கேது திசையில் பிறந்திருப்பீங்க. ரெண்டாவதாக உங்களுக்கு சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும். மூணாவதாக உங்களுக்கு சூரிய திசை நடக்கும். நாலாவதாக உங்களுக்கு சந்திர திசை நடக்கும். அஞ்சாவதாக செவ்வாய் திசை. ஆறாவதாக உங்களுக்கு ராகு திசை வரும். கரெக்டாக கிட்டத்தட்ட மிடில் ஏஜுக்கு மேலே உங்களுக்கு ராகு திசை வரும். இதே பூராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சுக்கிர திசையில் இருப்பாங்க. ரெண்டாவதாக சூரிய திசை 6 வருஷம். உங்களுக்கு மூணாவதாக சந்திர திசை, நாலாவதாக செவ்வாய் திசை, அஞ்சாவதாக ராகு திசை உங்களுக்கு டச் ஆயிரும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை, ரெண்டாவதாக சந்திர திசை 10 வருஷம் நடக்கும். மூணாவதாக செவ்வாய் திசை உங்களுக்கு 7 வருஷம் நடக்கும். நாலாவதாக உங்களுக்கு ராகு திசை டச் ஆகும். இது வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி தான். சரிங்களா? நட்சத்திர பாதம் கடைசி பாதமாக, 1ஆம் பாதமாக, கடைசி பாதமாக, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதுதான் மனுஷனோட வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது. ஏன்னா நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகம் சனியும் ராகும். ஏன்னா பாவ கிரகம். ஒன்றா கெடுதல் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக கெடுதல் பண்ணுவாங்க, இல்லை நல்லது பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் ராகு கேதோட உங்களுக்கு சனி ராகுவோட வேலை. இப்போ வந்து ராகு வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருங்க. கரெக்டான ஒரு இதில் மிடில் ஏஜில் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 18 வருஷம். ஒன்றா நல்லது பண்ணும் இல்லை கெட்டதல் பண்ணும். ஏன்னா பாவ கிரகத்தோட கடமை என்னன்னு தெரியுங்களா? நல்ல கிரகத்தோட சேர்ந்துட்டாருன்னா, ஒரு கெட்டவன் வந்து ஒரு நல்லவனோட சேர்ந்துட்டாருன்னா அவன் நல்லது பண்ணது கடமைப்பட்டவன் அர்த்தம். ஒரு பாவ கிரகம் ஒரு கெட்ட வந்து இன்னொரு கெட்டவன் கூட சேர்ந்தனா மேலும் கெடுதல் பண்ணும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கெடுதலான விஷயங்கள் தான், கெட்ட விஷயங்கள் தான் அந்த தசை ஃபுல்லாக அவங்களுக்கு நடக்கும். இப்போ ராகு வந்து இப்போ வந்து லக்னத்தில் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ராகு இருக்கும், 1ஆம் இடத்துலேயே ராகு இருக்கும், அவங்களுக்கு கூடவே சனி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் கம்ப்ளீட்டாக கெடுக்கும். கேரக்டர் வைஸ் கம்ப்ளீட்டாக கெட்டு போயிடுவார். சுயநலவாதியாக இருப்பார், பேராசை பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இந்த லக்னத்தில் ராகு பொதுவாகவே லக்னத்தில் ராகு இருக்கவங்க பாருங்கள் பேராசை பிடிச்சவங்களாக இருப்பாங்க, சுயநலவாதியாக இருப்பாங்க. திடீர்னு கோவம் வருங்க, தேவையில்லாத கோவப்படுறது, முன்கோவப்படுறது எல்லாமே இந்த ராகு தான், லக்னத்தில் இருக்கிற ராகு தான். ஒரு சில பேருக்கெல்லாம் 10ல் ராகு இருக்கும். தொழில வந்து கொடி கட்டி பறப்பாங்க. ராகு திசை வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க தலையெழுத்தே மாறும். என்ன காரணம்? 10ல் இருக்கிற ராகு பதவி வந்து அதிகப்படியாக ஏற்படுத்தும். ஒரு சில பேர் 10ல் இருக்கிற ராகு ஒன்றுமே இல்லாமல் பண்ணவங்களும் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க. என்ன காரணம்னா 10ல் ராகு இருக்கும். உங்களுக்கு சனி இங்கேயே பார்த்துருவார், செவ்வாயோட இருப்பார், சூரியனோட ராகு இருப்பார், இல்லை அமாவாசை சந்திரன் உங்களுக்கு தேய்பிரி சந்திரனோட இருப்பார். அப்போ அந்த ராகு திசை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தொழில் பண்ணவே முடியாதுங்க. நல்லா போயிட்டுருக்குங்க, அப்படியே தொழில் நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு சரிவு சந்திச்சு சம்பாதிச்சு எல்லாமே இந்த ராகு திசை கொண்டு போயிடும் அப்படியே. ஏன்னா ராகு வந்து முழுங்கக்கூடிய கிரகம், விழுங்கக்கூடிய கிரகம், பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கம்ப்ளீட்டாக கொடுப்பாரு. இலக்கணம் ஒருத்தர் வந்து ஒன்றுமே எல்லாம் பண்ணணும்னு நினச்சாருன்னா கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணிடுவார். இதுதான் ராகுவோட வேலை. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சேஃப்டிங்க. இப்போ ராகு வந்து 11ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா அது வெற்றி குறிக்கிற இடம் 11ஆம் இடம், லாபத்தை குறிக்கிற இடம் 11ஆம் இடம் தான். இந்த இடத்துல ராகு இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து சனியோட காம்பினேஷன் இல்லாமல், செவ்வாயோட காம்பினேஷன் இல்லாமல், சூரியனோட காம்பினேஷனால் ராகு இல்லாமல் இருந்து இப்போ ஒரு குருவோட தொடர்பு இல்லை சுக்கரனோட தொடர்பு அந்த மாதிரி எல்லாம் 11ல் இருந்துச்சுன்னா ராகு திசையில் மிகப்பெரிய கோடீஸ்வரனா அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு பணம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ வச்சுருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த பணத்தை சேர வைக்கிறது, பணத்தை சேர்த்தி வைக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் கொடுக்கும். மிகப்பெரிய செல்வந்தராக மாறவங்க, மிகப்பெரிய மல்டிமில்லியனாக மாறினவங்க ஜாதகம்லாம் பாருங்கள், இந்த 11ல் ராகு இருக்கும். அந்த ராகு திசை நடந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே டெவலப் ஆவாங்க. ஒரு சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே டெவலப் ஆகலாம், சொல்ல முடியாது. அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த தசாபுத்தி மாறுபடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்கலாங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ஒரு சேஃப்டியான ஒரு இடம். 3ஆம் இடத்துல ராகு இருந்துட்டாருன்னா ஒரு பக்காவாக இருப்பார். ஒரு முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது, 3ல் ராகு இருந்து நிறைய பேர் நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தூண்ட வைப்பார் உங்களுக்கு. அது ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய இடம். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, அந்த ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்க, கார்பரேட்டில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கவங்க பெரிய செல்வந்தரா, பெரிய பணக்காரனா, அடுத்தவங்களை வச்சு இவங்க நிர்வாக திறமை இருக்கும், அடுத்தவங்களை வச்சு வேலை வாங்கி ஒரு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்கலாம் பாருங்கள் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். ஏன்னா அந்த 3ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தை தூண்ட வைப்பார், தன்னம்பிக்கை அதிகரிக்க வைப்பார், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்தே தீருவாங்க. பணத்தை சம்பாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க முயற்சி இப்போ லைட்டாக லேசாக முயற்சி எடுத்தாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். ஒரு சில பேர் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு நடக்காது.
முயற்சிக்கு அவங்க செய்கிற செயலுக்கு சம்மந்தமே இருக்காங்க. முயற்சி எடுப்பாங்க, ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும். எல்லாம் கைக்கூடி வரும், நடக்காமல் போயிடும். ஆனால் இந்த 3ஆம் இடத்துல இருக்க ராகு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், முயற்சி எடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். அது சுபகிரகங்களோட ராகு இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக வெற்றி கொடுத்துரும். இப்போ 6ஆம் இடத்துல ஒரு சில பேத்துக்கு ராகு இருக்குங்க. 6ல் ராகு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 6 ராகு ஒரு தனிச்சு இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிரி இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை எதிரியே இல்லாமல் போயிடுவாங்க. இல்லை எதிரி வந்து ஃப்ரெண்டாக மாறிட்டு போயிடுவாங்க. இல்லை எதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. இல்லை கடன் நிறைய வச்சுருக்காங்களா, உள்ள ராகு தசை வந்தோடனே கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிடும். கடன் இல்லாமல் பண்ணும். தனிச்சிருக்கிற ராகு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கோம், வாய்தா மேலே வாய்தா அப்படி இழுத்துட்டே போயிட்டுருக்கோம். நல பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, அப்படி இப்படின்னாலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும். திடீர்னு இந்த ராகு தசை வந்தோடனே அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த 6ஆம் இடங்கிறது வழக்கு தீர்க்கக்கூடிய இடம். வழக்கு வந்து வளருதா தீருதான்னு 6ல் இருக்கிற ராகத்தை தீர்மானிக்கும். இதெல்லாமே இந்த ராகு வந்து சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக நடக்குங்க. 6ல் வந்து பாவகிரகத்தோட ராகு சேர்ந்தாருன்னா தீராத கடன், தீராத பிரச்சனை, தீராத பகை எல்லாம் கொடுத்துருங்க. அப்போ வந்து ராகுக்கு வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா ராகு வந்து ஒரு நல்ல ராகுவாக இருப்பார். அது மேஷ ராகுவா, ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல வந்து நான் சொன்ன இடமா உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடமா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ராஜயோக ராகு திசையாக தான் உங்களுக்கு இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ராகு திசை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அந்த ஹெல்த் பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம். ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு கூட ஒருத்தர் ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கும், ஒரு சொந்தக்காரங்க வருது, யாரோ மூலம் பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அவங்க மூலமாக உதவி கிடச்சி பெரியாளாக மாறிடுவாங்க. இது அப்படியே உங்களுக்கு அப்படியே மாறும், வாழ்க்கை தலைகீழாக மாறும். இது வந்து ராகு வந்து சுபகிரகங்களோட சேர்ந்தால் நல்லது கொண்டு போயிடும், பாவகிரகங்களோட சேர்ந்தாருன்னா அப்படியே வீழ்ச்சி கொண்டு போகும். அவ்வளோதாங்க வித்தியாசம். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது லக்னத்தில் இருக்கிற ராகு பேராசை கொடுக்கும், சுயநலத்தை கொடுக்கும். 2ல் இருக்கிற ராகு பொய் பேச வைக்கும், தவறான பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், அந்த போதை வசத்துக்கு அந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறதெல்லாம் இந்த 2ஆம் இடம் சம்மந்தப்படுறது தான். 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு தவறான பழக்க வழக்கங்கள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாமே 7ல் இருக்கிற ராகு தான். 12ல் இருக்கிற ராகு வெளிநாடு போக வைக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு நல்ல ஒரு ராகு தான். ஒரு சில பேத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கும், அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். ஒரு சில பேத்துக்கு 9ல் ராகு இருக்கும், ராகு திசை வந்தோடனே அப்பா இல்லாமல் போவார், இல்லை அப்பானால பிரச்சனை ஏற்படும், இல்லை அப்பாவுக்கு வந்து கண்டங்கள் ஏற்படுறது, இல்லை அப்பா இருந்து இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த 9ல் இருக்கிற ராகு தான். அந்த தசை வரணும். அந்த தசை வந்தால், அந்த ராகு திசை வந்தால் தான் உங்களுக்கு அந்த சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு அசிங்கமானதெல்லாம் கொடுக்கும். அதே 8ல் இருக்கிற ராகு குருவோட சம்மந்தப்பட்டு சுபகிரகங்களோட இருந்துட்டாருன்னா விபரீத ராஜ்யமாக, இல்லை ஷேர் மார்க்கெட் லாட்டரியில் சம்பாதிச்சேன், இந்த கிரிப்டோ கரண்டியில் சம்பாதிச்சேன், பிட்காயினில் சம்பாதிச்சேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே 8ல் சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு தான். அதுதான் உங்களுக்கு இந்த லாட்ரி இதில் ரேஸ் மூலமாக, அந்த ஜாக்பாட் சூதாட்டத்து மூலமாக சம்பாதிக்க வைக்கும். அதனால் ராகு வந்து 8ஆம் இடத்துல தனிச்சு இல்லாமல் இருக்கணும், பாவகிரகம் சம்மந்தப்படக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கை வந்து 2ல் இருக்கிற ராகு குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு திருமண வாழ்க்கையில் கசப்பு, சில பிரச்சனைகள், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை போராட்டம், வேறு சில பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் ஏற்படுறது, இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படுறதெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல பாவகிரக சம்மந்தப்பட்ட ராகு நிச்சயமாக கொடுக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்காரா, இல்லை மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல ஏதாவது இருக்காங்களா, சேஃப்டியான ஜோனில் இருக்காரா, உங்களுக்கு சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கா, உங்கள் வயசு என்ன, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களே ஒரு நல்ல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்களாக தான் இருப்பீங்க, நல்ல குணமெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு ராகு அப்படியே சரிச்சு கொண்டு போய் கீழே அப்படியே பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ள வச்சிரும். ஒரு சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொடுத்து இவங்கனால அடுத்தவங்க டெவலப் ஆகி அந்த ராகு திசை வரைக்கும் இவங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. ராகு திசை வந்ததுக்கப்புறம் தான் இவங்க மேலே வருவாங்க. இது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு இங்கே இருக்காருன்னு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்கியமான கிரகம் ராகு. சரிங்களா? ஏன்னா ராகு வந்து கொடுத்துட்டாருன்னா கொடுத்துட்டே இருப்பார், அவர் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா 18 வருஷம் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். அதுதான் அந்த பாவகிரகத்தோட வேலை. சுபகிரகங்களோட சேர்ந்தால் அவர் நல்லவர், பாவகிரகத்தோடு சேர்ந்தார்னா அவர் முழுமையான பாவியாக மாறிடுவார். அதில் மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடம், யாரோட சேர்ந்துருக்காரு, என்ன பொசிஷனில் இருக்காங்க, சூரியனோட சேர்ந்துருக்காரா, செவ்வாயோட இருக்காரா, சனியோட இருக்காங்களா, இல்லை சுபகிரகங்களோட இருக்காங்களா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.